தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த இந்திய பொதுநிலையரின் பாதுகாவலராக 16/7/2025 அறிவிக்கப்பட்டுள்ள புனித தேவசகாயம் விழாவான ஞாயிறு 16 நாளுக்கு அடுத்து வரும் இந்த ஞாயிறை பொதுநிலையர் ஞாயிறு என சிறப்பிக்க ஆயர் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது. இந்திய திருப்பலி கொண்டாட்டத்தின் மைய சிந்தனை இயேசுவின் பணியை முழுமையாக்க அழைப்பு என்பதாகும். இயேசுவின் பணியை போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி என்று முப்பெரும் பணிகளாக திரு அவை வரையறுத்து தந்துள்ளது. திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவில் புதுப்பிறப்பை அடைந்துள்ள நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவருமே இந்த முப்பெரும் பணிகளை ஆற்றும் அழைப்பை பெற்றுள்ளோம். இறைவனின் திட்டமும் விருப்பமும் மனிதரை நிறைவேறும் இறையாட்சியை இம்மண்ணில் நிறுவும் பணிக்கான உன்னத அழைப்பு இது. புனித தேவசகாயம் நம்பிக்கை வாழ்வின் உச்சம் தொட்டவர். நம்பிக்கையை காப்பதற்காக தன் உயிரை தாகம் செய்தவர். நம்மை போன்ற ஒரு சாதாரண பொதுநிலையரின் ஒருவரின் இத்தகைய மன உறுதியும் துணிவும் நமது நம்பிக்கை வாழ்வுக்கு முன் உதாரணமாக நமக்கு திசை காட்டுகின்றன. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல் என்பதையே தனது பணியின் முதல் இலக்காக இயேசு அறிவித்தார் என்பதை லூக்கா 4:18 நாம் காண்கிறோம். இயேசுவின் பணியை முழுமையாக்கும் அழைப்பை பெற்றுள்ள நாம் நற்செய்தி அறிவிக்கவும் அதன் நீட்சியாக எளியோருக்காகவும் சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் செயலாற்றும் கடமையை கொண்டுள்ளோம். அதற்கு புனித தேவ சகாயம் கொண்டிருந்த வலுவான இறை நம்பிக்கையும் துணிவும் உறுதியும் நமக்கு தேவை. அத்தகைய ஆன்மீக ஆற்றலை பெறுவதற்காக வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாள் பலியானது அபிஜித் ஷாரோன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இந்த வேளையிலே இறைவன் இவருக்கும் ஒரு வழியாக குடும்பத்திற்கும் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலியாகவும், மேலும் இவர் இறை ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் வேண்டி வேண்டுதல் பலியாகவும், மேரி உஷா அவருடைய குடும்பத்திற்கும் இறைவன் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றியாகவும், மேலும் இவருடைய குழந்தைகள் நல்ல முறையிலே படிப்பதற்கான இறை ஞானத்தையும் ஆசிரியம் வழங்க வேண்டி வேண்டுதல் பலியாகவும், ஜோஸ் அருள்ராஜ் சாந்தகுமாரி தங்களுடைய திருமண நாளை கொண்டாட இந்த வேளையிலே இறைவன் இவருக்கு செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலியாகவும், மேலும் அனுஷ்யா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இந்த வேளையிலே நன்றி பலியாகவும், ஜார்ஜ் விஜய் தங்களுடைய திருமண நாளை கொண்டாட இந்த வேளையிலே நன்றியாகவும், தொடர்ந்து அவர்களுடைய விபத்திலிருந்து பாதுகாத்தமைக்காக இறைவனுக்கு நன்றியாகவும், தேவதாஸ் உஷா இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றியாகவும், மேலும் நம்முடைய நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரிய சூசை, அம்பரோஸ், ஸ்டீவன் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவாகவும், குமாரதாஸ், பாய், ஆண்ட்ரிஸ் லியோனார்ட், வர்கீஸ், சைமன், ஜார்ஜ், ஜெரால்ட் மற்றும் அவருடைய குடும்பத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துகளோடு இணைந்த நாமம் இறைவன் நம்முடைய வாழ்விலே செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் புதுமைகளையும் அவரோடு உடனிருந்து நம்மை வழிநடத்திய எல்லா தருணங்களையும் நினைத்து நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனுடைய அருளாசிர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவாக பொழிந்து நம்மை பாதுகாக்கும்படியாக வேண்டுதல் பலியாகவும் நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வாராக. இன்பமுள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக
மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடைகளை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூயாவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளித்து நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாமல் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உலகங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். மேலே நாம் ஆட்சிமை கொண்டு நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் வல்ல தந்தை இறைவனே,
உலகின் பாவம் போக்குபவர் நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவர் இன்பஞ்சாட்டி இச்சருள்வீர். என் வலத்தில் வீற்றிருப்பவரே என் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தூயவர். ஒருவரே ஆண்டவர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவர் ஒன்றித்தல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மக்கள் இனங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் இஸ்ரேலை ஏணியாக ஏற்படுத்த இருப்பதாக ஆண்டவர் கூறுகிறார். அதுபோல் துன்புறுவோருக்கும் தேவையில் இருப்போருக்கும் ஒளியாக திகழ நம்பிக்கையாளர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஏற்படுத்தியுள்ளார். இந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து செயல்படவும் இயேசுவின் சீடர்களாய் நம் பணியை தொடரவும் உறுதி கொண்டு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49 3 மற்றும் 5 முதல் 6 வரை உள்ள இறை வசனங்கள். ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சி உறுவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 40. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற
உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மஞ்சாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலே, நம் கடவுளை புகழும் பாடலே, என் ஆவினின்று எழ செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் அனைவரும் இறை அருளும் அமைதியும் உரித்தாகட்டும் என்று புனித பவுல் கூறுகிறார். அத்துடன் இறை மக்களாக இருக்க அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். நாம் பெற்றுள்ள திருமுழுக்கின் வழியாக இயேசுவின் முப்பெரு பணிகளிலும் பங்கேற்கவும் எளியவர்களுக்காக வாழவும் நாமும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற உறுதியான உணர்வுடன் இந்த வாசகத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள். கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய செஸ்தோனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா.
உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறைமொழிகள் 29 தொடங்கி 34 முடிய. இயல் 1 இறைமொழிகள் 29 தொடங்கி 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்தேன். தண்ணீரினால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூயாவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருப்பதை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரினால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூயாவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் பகிர்ந்து வருகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இது இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நம்முடைய வாழ்விற்கான மைய சிந்தனையாக இருப்பது இயேசுவின் பணியை முழுமையாக்க அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவினுடைய பணிமை முழுமையாக்க அழைப்பானது விடுக்கின்றது. ஒன்றை ஆழமாக சிந்தித்து பார்த்தோமே என்றால், இயேசுவினுடைய பணியானது முடிந்து விட்டதா, அல்லது இயேசுவினுடைய பணியை செய்வதற்காக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசுவின் பணி என்பது என்ன என்பதை நாம் சற்று ஆழமாக திருவிவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது, இறையாட்சி கனவை அல்லது இறையாட்சியை இந்த புவியிலே மலரச் செய்வதற்காக அவருடைய ஒட்டுமொத்த கனவாக இருக்கின்றது. அவருடைய பணியின் நிமித்தம் என்ன என்று பார்த்தோமே என்றால், எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று. நற்செய்தி என்றால் என்ன என்பதற்கும் அதனுடைய பின்புலமானது நம்முடைய மத்தேயு நற்செய்தி 25:35 பார்க்க முடிகின்றது. மத்தேயு 25:35 பார்க்க முடிகின்றது. நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அனுபவித்தீர்கள். நான் நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள் என்று. இறையாட்சி கனவு என்பது அது
அன்பின் மீது அல்லது அன்பின் மிகுதியால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளுமே இறையாட்சி கனவை இந்த புவியிலே மலரச் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எப்பொழுது நான் அன்பு செயல்களில் என்னை ஈடுபடுத்த முடியும், எப்பொழுது நான் அன்பு செயல்களில் ஈடுபட முடியும் என்று சிந்தித்து பார்த்தோமே என்றால், எப்பொழுது அன்பால் நான் நிறைந்திருக்கின்றேனோ அப்பொழுது நான் அன்பு செயல்பாடுகளில் ஈடுபடுவேன். உதாரணமா, எனக்கு ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய செயல்பாடுகளில் நான் ஈடுபடுவேன். அப்படி என்றால் தொடக்க நூலிலே பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய உருவிலும் சாயலுமே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நம்மோடு உடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே கடவுளுடைய பிம்பமாக இருக்கக்கூடியவர்கள். நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்றால் என்னோடு உடன் இருக்கக்கூடியவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். இதைதான் திருத்துதரான யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையிலே பார்க்கின்றோம். நம்பிக்கையானது செயல் வடிவம் பெற வேண்டும். நம்பிக்கையானது செயல் வடிவம் பெற வேண்டும். அப்படி செயல் வடிவம் பெறவில்லை என்றால் அந்த நம்பிக்கையானது பொய்யானதாக மாறிவிடுகின்றது. நான் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்றால் அந்த அன்பின் மிகுதியாக நான் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். இன்று நாம் அனைவருமே இறைவனை நம்புகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைபணியாக இருக்கக்கூடிய அன்பு பணிகளில் நாம் எந்த அளவில் இருக்கின்றோம்? ஃபாதர், அன்பு பணி அது எந்த அளவிற்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம என்கிட்ட கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஜெர்மனி நாட்டில் வேர்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆலயம் இருக்கா. அந்த ஆலயனுடைய முகப்பு கோபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செம்மறி ஆட்டுடைய ஒரு வடிவமானது சிலையானது அங்கே இருக்கின்றதா. அப்போ அங்கே வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே வியந்து பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்குமா, என்னடா இது ஆலயனுடைய முகப்பு கோபுரத்தில் ஒரு செம்மறி ஆட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ வரக்கூடிய எல்லாருக்குமே அங்கு டூரிஸ்ட் கைடாக இருக்கக்கூடியவங்க அங்கே நடந்த ஒரு உண்மை நிகழ்வை அவங்களுக்கு சொல்லுவாங்களாம். அது என்ன அப்படின்னா, அந்த ஆலய பணி நடந்துட்டு இருக்கும்போது அவர் கூட இருக்கக்கூடிய எல்லா பணியாளர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆகா, கீழே விழுந்தவர் கை காலு தலை உடம்பு எல்லாமே தனித்தனியாக சிதறி இருக்கும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. எல்லாரும் மேலேருந்து கோபுரத்துலேருந்து கடன்னு கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது அங்கே மேலே செஞ்சிட்டு இருந்த சிற்பி நேராக அவர் கீழே வந்து விழும்போது எங்கிருந்தோ ஒரு செம்மறி ஆடு கரெக்டாக அந்த இடத்துல வந்து இருக்குது. இவர் கரெக்டாக விழும்போது அந்த செம்மறி ஆட்டினுடைய மேலே விழுந்திருக்கிறாரு. அந்த செம்மறி ஆடு இறந்து விட்டது. ஆனால் இந்த சிற்பி உயிரோடு காப்பாற்றப்பட்டார். அங்கு வந்த எல்லா பணியாளர்களும், நம்மோடு உடன் உழைத்த பணியாளர் அவர் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு மகிழ்ச்சியாக பார்ப்பதா, அல்லது எங்கிருந்து அந்த செம்மறி ஆடு வந்துச்சு அப்படின்னே தெரியாது, ஆனால் கரெக்டாக அந்த சிற்பி கரெக்டாக கீழே விழும்போது அவரை பாதுகாக்கிற விதத்தில் தன்னையே இழந்து தன் உயிரையை கொடுத்து அந்த சிற்பியை பாதுகாத்த அந்த செம்மறி ஆடை அதனுடைய உயிரை இழந்ததை நினைத்து வருத்தப்படவா அப்படின்னு எல்லாருமே பார்த்து கொண்டிருந்தாங்களாம். அப்பதான் அந்த சிற்பிக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். சரி, இந்த செம்மறி ஆடு தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கின்றது. இது ஒரு அடையாளமாக, இது ஒரு முன் மாதிரியாக நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வேர்டன் அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த செம்மறி ஆட்டை அந்த ஆலயத்தின் முகப்பு கோபுரத்துல செதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றதா. அன்பிற்கினியவர்களே, புனித அன்னை தெரசா சொல்லுவார்கள், வெறுப்பவர் எவராக இருந்தாலும் அன்பு செய்யக்கூடியவர்கள் நீங்களாக இருங்கள் என்று. அதுவும் இந்த அன்பானது உங்களையே காயப்படுத்துகின்ற அளவிற்கு பிறர் மீது அன்பு செலுத்துகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று.
இறைமகன் இயேசு இந்த புவியிலே 3 ஆண்டுகள் தன்னுடைய பணிகளை அவர் செய்கின்றார். அதே பணிகளை தான் புனித தேவ சகாயம், நம்முடைய மண்ணின் மகன், மறைசாட்சியாக புனித தேவ சகாயனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது 18ஆம் நூற்றாண்டு முதல் பகுதியை வாழ்ந்தவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலேயே தன்னுடைய 33வது வயதிலேயே அவர் திருமுழுக்கு பெறுகின்றார். அதற்கப்புறம் அவன் வாழ்ந்த காலம் சொற்பம் 7 ஆண்டுகள் தான். 40 வயதுல மறைசாட்சியாக இந்த மண்ணிலே புதைக்கப்படுகின்றார். இறைமகன் இயேசு செய்த 3 ஆண்டு பணி, அதே 3 ஆண்டு பணியை 7 ஆண்டுகள் புனித தேவ சகாயம் தன்னுடைய வாழ்விலே செய்திருக்கின்றார். இனி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், ஏன் 70, 80 ஆண்டுகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இதே அன்பு பணிகளை செய்யக்கூடியவர்களாக, இதே இறையாட்சி பணியை செய்யக்கூடியவர்களாக, இறைமகன் இயேசு கண்ட இறையாட்சியை கனவாக்கக்கூடியவர்களாக நாம் ஆற்றுகின்ற பணி இருக்கின்றதா? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் இறைமகன் இயேசு யார் என்பதை இந்த உலகிற்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் அறிமுகம் செய்கின்றவராக இருக்கின்றார். இவரே இறைமகன் என்று சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கின்றது. இன்று நாம் அனைவரும் வாழக்கூடிய வாழ்வு ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கின்றதாம். இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் சான்று பகரக்கூடிய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் தன்னிடத்திலேயே 3 நிலைகளில் அவர் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. முதல் நிலையாக இருப்பது பிரிந்து போன இதயங்களை இறைவனிடம் சேர்க்க வேண்டும். இரண்டாவது, சிதறண்ட மக்களை ஒன்று திரட்ட வேண்டும். மூன்றாவது, இறைவனின் மீட்பை எல்லா மக்களுக்கும் பெற்றுக்கொள்ள தன்னைத்தானே முன்வந்து உதவ வேண்டும் என்று. முதல் நிலை, பிரிந்து போன இதயங்களை இறைவனிடம் சேர்க்க வேண்டும். அதாவது என்னோடு உடன் இருந்தவர்கள், என்னுடைய இறை சமூகத்தில் பயணித்தவர்கள், அவர்கள் பிரிந்து பொழிந்த போது அவர்களை மீண்டுமாக இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு சும்மா நம்ம போயிட்டு விவிலியத்தை மட்டும் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒருபோதும் அது உறுதுணையாக இருக்காது. மாறாக எதை வார்த்தை அளவில் நான் சொல்லுகிறேனோ அதை வாழ்வாக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் எசாயாவை குறித்தும் தந்தையாம் கடவுள் அவரை குறிப்பிடுகின்றார். இவரே ஒளியாக இருப்பார், சிதறண்ட மக்கள் இஸ்ரேல் மக்களை இவர் ஒன்று சேர்ப்பார் என நாம் அனைவரும் ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய குடும்பங்களில், என்னுடைய அன்பியங்களில், என்னுடைய இறை சமூகங்களிலிருந்து பிரிந்து போன மக்களை நான் ஒன்று சேர்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றேன். எல்லாரும் இன்னைக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கோயிலுக்கு வர்றதே பெருசு, இதுல அன்பியத்துல போறதுக்கு எங்க ஃபாதர் எங்களுக்கு நேரம் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், யார்கிட்டயா நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அன்பியத்துக்கு போனீங்களா, கோயிலுக்கு வந்தீங்களான்னு கேட்டீங்கனாலே எல்லாரும் சொல்லக்கூடிய பதில், ஃபாதர் 24 மணி நேரமே எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, அப்புறம் எங்க கோயிலுக்கு போறோம் அப்படின்னு. கோயிலுக்கு போறதே இந்த கதியில் இருக்கு அப்படின்னா அன்பியத்துல எந்த நிலைகள்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டில இருந்து வீட்டா முழுமையா அன்பியத்துக்கு போன காலங்கள் எல்லாம் மாறி இன்னைக்கு வீட்டில இருந்து ஒருத்தர் அன்பியத்துக்கு போவாரு. எதுக்காக? அன்பியத்தில் இருக்கக்கூடிய பற்றின் காரணமாகவா? மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்களேன் பார்ப்போம். ஃபாதர், அன்பியத்தில் இருக்கக்கூடிய பற்றானது எங்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்காவது இருக்குது அப்படிங்கிறதுக்காகவா? என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா? இதுதான் இன்றைய யதார்த்தமாக இருக்கின்றது. என்னோடு உடன் இருக்கக்கூடியவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் என்னுடைய சகோதரராக சகோதரியாக இருக்கக்கூடியவர்களை மீண்டுமாக ஒன்று சேர்க்கின்ற பணியானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சிதறண்ட மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும். இன்றைய யதார்த்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாதி, மதம், இனம், மொழி, பண்பாடு, பாகுபாடு அப்படின்னு பலவிதமான பாகுபாடுகள், பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள். எப்பா
நான் படிச்சவன், நீ படிக்காதவன். நான் அந்தஸ்துல உயர்ந்தவன், நீ அந்தஸ்துல கீழே இருக்கக்கூடியவன். நான் பொருளாதாரத்துல மேலே இருக்கக்கூடியவன், நீ பொருளாதாரத்துல கீழே இருக்கக்கூடியவன். நான் அதிகாரத்துல மேலே இருக்கக்கூடியவன், நீ அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட பிரிந்த மனநிலையானது நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் நம்முடைய வீடுகளில் இது இல்லையா? ஆண் என்றால் எதையும் செய்யலாம், பெண் என்றால் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் மட்டும் இதைதான் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா பாகுபாடுகளை களைந்தவர்களாக, சிதறுண்ட மக்களை ஒன்று சேர்க்கக்கூடியவராக இறைமகன் இயேசு எவ்வாறு செயல்பட்டாரோ அதே போலவே நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா பாகுபாடுகளையும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் களைந்து, எல்லோரும் என்னோடு உடன் பிறந்தவர்கள், இவரும் என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகள் என்று அவர்களுக்கான என்னுடைய பணிகளை செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். இறைமகன் இயேசுனுடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது அன்றைய காலகட்டங்களிலே பலவிதமான பாகுபாடுகளானது இருந்து கொண்டுதான் இருந்தது. நாங்க யூத சமயத்தை சார்ந்தவங்க, நாங்க யூதர்கள் அப்படிங்கிற ஒரு மேலோங்கிய மனநிலை. ஏனைய புறவினத்தார் இவங்க எல்லாம் மீட்பிற்கு தகுதி இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் புறவினத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் எங்களை விட சற்று கீழானவர்கள் என்கின்ற எண்ணமானது ஒவ்வொரு யூதர்களுக்கும் இருந்தது. வந்தாரு, இந்த பாகுபாடு எல்லாத்தையுமே பார்க்கிறாரு. இதுக்காக பாடா நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த எல்லா புதுமைகளையும், அவர் செய்த எல்லா வல்ல செயல்களையும், அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் பார்த்தோமே என்றால் எல்லா பாகுபாடுகளையும் உடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்பா, என்கிட்ட எந்த பாகுபாடுமே கிடையாதுப்பா, என்னிடம் எந்த வேறுபாடுமே கிடையாதுப்பா, நீயும் என்னில் ஒருவன், நீயும் என்னுடைய சகோதரன், நீயும் என்னுடைய சகோதரி என்று தன்னுடைய பணிகளை தன்னுடைய உடன்பிறவாத சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இன்று நீங்களும் நானும் செய்யக்கூடிய பணியானது இப்படிப்பட்டதாக இருக்கின்றதா? எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னா நாம் பண்ணக்கூடிய பணிகள் வேற, எனக்கு வேண்டியவங்கன்னா நான் பண்ணக்கூடிய பணிகள் வேற. அதே இது எனக்கு பிடிக்காதவங்க, எனக்கு வேண்டாதவங்க அப்படின்னா நான் எப்படி செயல்படக்கூடியவனாக இருக்கிறேன்? சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, இறைவனின் மீட்பை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நானே என்னையே முழுவதுமாக கையெழுத்து உதவ வேண்டும். வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதை சொல்லுவாங்க. அரசன் சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவருடைய கதை. இந்த அரசன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருடைய அரசாட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சந்தோஷமா வளமா நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசனா எல்லாருமே இவருடைய அரசாட்சியில் இருக்கக்கூடியவங்க மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டே வராங்க. அப்ப இவர் ஒரு தடவை தன்னுடைய அரண்மனையில அப்படியே வெளியே வந்து பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு புறாவை ஒரு பருந்து அப்படியே துரத்திட்டு வருது. தன்னுடைய உணவுக்காக இந்த பருந்து இந்த புறாவை அப்படியே துரத்திட்டு வந்துட்டே இருக்குது. புறா அங்கேயும் இங்கேயும் பார்க்குது, எங்கேயாவது உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்துட்டே வருது. எங்கேயுமே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கான இடம் அதுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கிற புறா இந்த அரசனுடைய அரண்மனையில நேரா வந்துடுது. இவர்கிட்ட வந்துட்டு தஞ்சம் புகுந்துருது. அப்போ இந்த பருந்தும் பின்னாடியே பறந்து வருது. பசியோடு காத்துட்டு இருக்கிற பருந்து நேரா வருது. அரசன்ட்ட புறா வந்தாச்சு. புறா கேக்குது, என்னுடைய உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு. உடனே அதுக்கு பின்னாடி வந்த பருந்து வந்து சொல்லுது, எனக்கு பசியா இருக்குது, ரொம்ப நாளாச்சு நான் சாப்பிட்டு, எனக்கு அந்த புறாவை இறையா தந்துருங்க அப்படின்னு கேட்டுச்சான். அரசன் பார்க்குறான், உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு சாப்பாடுக்கு பசி, பசியில காத்துட்டு இருக்கிற உனக்கு உணவு தானே வேணும். சரி, இந்த புறாவை விட்டுரு. இந்த புறாவுக்கு பதிலா அதனுடைய எந்த இடை இருக்குதோ அந்த புறா அதற்கு ஏற்ற இணையான, அதற்கு இரையாக என்னுடைய சதையை தரேன் அப்படின்னு சொல்லிச்சான். பருந்தும் சொல்லிச்சான், சரி நமக்கு பசி யாருனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய சதையை தந்தா போதும் சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு ஒரு திராஸ் எடுத்துட்டு வராங்க. ஒரு சைடு இந்த புறாவை வச்சிடறாங்களாம்,
இன்னொரு சைடு இந்த அரசனுடைய தொடையிலிருந்து ஒரு பகுதி சதையை அப்படியே வெட்டி அந்த திராஸில் வைக்கிறாங்களாம். இருந்தாலும் இந்த திராசு சரிசமமாக வரவே இல்லையாம். புறாவினுடைய எடை அதிகமாக தான் இருந்துச்சாம். சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒவ்வொரு பகுதியாக சதைகளை அதில் வெட்டி வைக்கிறாராம். அப்பொழுதும் அந்த இடை சரியாக வரவே இல்லையாம். கடைசியாக அந்த திராஸில் இவரே போய் ஏறி நிற்கும் போது தான் அது சரிசமமாக வந்துச்சாம். அன்பிற்கினியவர்களே, உண்மையான அன்பு என்பது என்னையே முழுவதுமாக பிறருக்கு கையளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உண்மையிலே இந்த முழுகுமூடி இறை சமூகத்தை பாராட்ட வேண்டும். உங்கள் அனைவருடைய இணைந்த கரங்களின் வழியாக அல்லது நீங்கள் அனைவரும் இணைந்த உள்ளத்தவராக நம்முடைய இறை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இயலாதவர்களுக்கு என்னாலான உதவிகளை நான் அவர்களுக்கு செய்து அவர்களிடம் இருக்கக்கூடிய இறை இல்லாததை நான் நிறைவாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாளைக்கு அருமையான ஒரு திருமணமானது நடைபெற இருக்கிறது. அந்த திருமணம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருடைய இந்த இணைந்த உள்ளம்தான். அதே மாதிரி பார்த்திருக்கிறேன், அந்த ஒரு ஏழை சிறுவனுக்கு எங்களிடம் இருக்கக்கூடியவரை இல்லாதவர்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற உள்ளமானது இருக்கின்றது அல்லவா? இதுதான் இறையாட்சி கனவாக இருக்கின்றது. இதைதான் இந்த புவியிலே நாம் நிலைநாட்ட வேண்டும். இது ஏனோ இன்று அல்லது நாளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு பணி அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கின்றது. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், திரு அவை என்பது தன்னைத்தானே சாட்சியாக தன்னைத்தானே மேம்படுத்தி கூறுவது அல்ல, மாறாக இறைவன் விட்டு சென்ற பணியை சாட்சியாக எடுத்து எம்புகின்றது. அதைதான் இன்று திரு அவையின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருமே செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே இறைவனுடைய பணியானது நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. திருமுழுக்கின் வழியாக இறைவனுடைய பணி நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எல்லாருமே பணியாளர்கள் தான். நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை சிறப்பாக செய்கின்றவர்களாக, இறைவன் கண்ட கனவை நனவாக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்கின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். திருவை உரைப்பதை நம்புகிறேன்.
உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து கூறி மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் அனைவரும் ஏழைகள் மீதான அக்கறை வழியாக உலகத்தை புதுப்பிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் தங்கள் திட்டங்களாலும் சட்டங்களாலும் ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நல்வாழ்வுக்கு உதவிடவும், வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்களுக்காக உழைத்திடும் நல்ல தலைவர்கள் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எளிய மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட இறையாட்சி சமூகத்தை கட்டமைக்கும் புனித பணியை வளர்ந்து வரும் எங்கள் இளம் தலைமுறையினர் தளரா உள்ளத்துடன் நிறைவேறும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குரலற்றவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயேசுவின் சீடர்கள் என்ற நற்பண்பை கற்றுத்தரும் தலங்களாக எங்கள் குடும்பங்கள் திகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்திய பொதுநிலையினரின் பாதுகாவலராம் புனித தேவசகாயத்திடம் விளங்கிய இறை நம்பிக்கை, பற்றுறுதி, துணிவு, சமத்துவ பண்பு ஆகியவை இயேசுவின் பணியை முழுமையாக்கும் எங்கள் இறையாட்சி பணியில் என்றென்றும் துணை நிற்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாக இருந்த எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு பல்வேறு தேவைகளை உம்முடைய பாதத்தில் நாங்கள் எழுப்பியிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு தேவைகளை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாள் மைய சிந்தனை இயேசுவின் பணியை முழுமையாக்க அழைப்பு விடுக்கின்ற இந்த மைய சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உமது பிரதிபலிப்பை உணரக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றியருளும். ஆண்டவரே, உமது பணிக்காக உம்மை முழுமையாக அன்பு செய்து உமக்கு சாட்சியாக வாழ்ந்த எங்கள் மண்ணின் மைந்தர் புனித தேவசகாயம் புதுநிலையுடைய விழாவாக கொண்டாடுகின்ற தருணத்தில் ஆண்டவரே, அவரிடமிருந்த ஆழமான அன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை இவை எங்களிலும் நிறைவாக இருக்கச் செய்தருளும். நாங்களும் எங்களுடைய பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்திலும் உறுதியாக இருந்து உம்மை அன்பு செய்யக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, என்னுடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் உமக்கு சாட்சி பகர்கின்ற மக்களாக வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று கூறிய அந்த ஆண்டவரே, எங்களை நாங்கள் அன்பு செய்வது போல எங்களுக்கு அடுத்திருப்பவர்களை நாங்கள் முழுமையாக அன்பு செய்து உமது அன்பை பிறருக்கு நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த கல்வாரி பலியின் மூலமாக நீர் ஒரு செம்மறியாக எங்களுடைய பாவங்களை போக்குகின்ற செம்மறியாக நீர் விளங்குகின்றீர். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய பாவங்களை உம்முடைய பாதத்தில் தந்து தூய்மையான வாழ்வு வாழக்கூடிய தூய் ஆவியுடைய ஆற்றலையும் உடனடிப்பையும் வழிகாட்டுதலையும் எங்களுக்கு நிறைவாக தந்து நாங்கள் என்றும் உம்முடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய தூய் ஆவியுடைய வழிகாட்டுதலோடு வாழக்கூடிய எல்லா அருள் வளங்களை தந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதையும் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன்,
கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பின் ஈடாக என்னை தருகிறேன். அவரின் உறவில் எந்நாளும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன், மகிழ்கிறேன், அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி பொது வாழ்வு தருகிறார். சொந்த மகனை தந்த கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். மருதூவி மதுமகனின் பாதம் வீழ்கிறேன். இசை மீண்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடு பாடுமே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பினார் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுது எல்லாம் பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர்
அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு வழிக்கு அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பருவேறும் மத திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளிலே நன்றியாகவும் வேண்டுதலாகவும் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த பலியிலேயே பங்கெடுக்கக்கூடிய மக்களையும் இன்று இந்த பலியிலே பங்கெடுக்க முடியாமல் எங்களுடைய வீடுகளிலும் மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும், சிறப்பாக குழந்தை கிறிஸ் அலன் நல்ல முறையிலே அறுவை சிகிச்சையானது நடைபெற்று வீடு திரும்பவும் வேண்டி எங்கள் அனைவருடைய தேவைகளையும் நீர் கனிவுடன் செவிசாய்த்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கிடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மறை சாட்சி புனித தெய்வ சகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர்கள் மற்றும் நல்ல மனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வர மருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை போக்குகின்றவர். நாம் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே பலியாக்கியவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளினார், நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார், பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாகபலியினிலே இறைவன் எழுகின்றார், பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே உறவில் நாளும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உண்மை வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உறவில் நாளும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உண்மை வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். கண்ணின் மணி போல் என்னை காக்கும் பரமன்
நிறைவாய் உன்னை நாளும் தேற்றும் பரமன் வருகின்றார். வருகின்றார் வருகின்றார் அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார் வருகின்றார் அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே அன்பில் என்றும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். அமைதி வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். அன்பில் என்றும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். அமைதி வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உடனிருந்து உயிரை வழங்கும் பரமன் வருகின்றார். உடனிருந்து உயிரை வழங்கும் பரமன் வருகின்றார். தன்னை தந்து நம்மை மீட்கும் பரமன் வருகின்றார். வருகின்றார் வருகின்றார் அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார் வருகின்றார் அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே இறைவா உமக்கே நன்றி, என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி, என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி, எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்தி, என் தேவை யாவையும் நீ நிறைவு செய்தி. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்தீர், என் தேவை யாவையும் நீ நிறைவு செய்தீர். நன்றி 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 உமக்கே நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. இறைவா உமக்கே நன்றி, என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி. பாதை பற்றி பாதை தந்து வழி
நன்றி. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளிலே நமக்காக தலைமையேற்று ஜெபித்தவர்கள் அண்ணன் அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் அவர்கள். காலையில் மார்னிங் மாஸை அவங்க தான் வச்சாங்க. வச்சுட்டு அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் ஒரு மாஸ் கூட வச்சிடலாமா அப்படின்னு. தம்பி தாராளமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாகவே எப்பொழுது திருப்பலிக்கு உதவி கேட்ட உடனேயே தாராள உள்ளத்தோடும் புன் சிரிப்போடு சரி தம்பி வச்சிடலாம் அப்படின்னு எப்பொழுதுமே உடன் பிறந்த ஒரு சகோதரனாக என்னை பார்த்து என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு நம்முடைய மறை மாவட்டத்தின் முதுமுகலமாக இருக்கக்கூடிய நாஞ்சல் பால்பதன் எனும் நிலையத்தின் இயக்குனர் தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு என்னுடைய நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்மோடு இணைந்த இந்த பலியிலே ஜெபித்தவர்கள் நம்முடைய பசிலிக்காவின் ஆன்மீக வழிகாட்டி தந்தை ராபர்ட் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும். திருமண அறிவிப்பு. முழமோடு பங்கு சார்ந்த புனித லூர்து அன்னை அன்பத்தை சார்ந்த கனகராஜ் தங்கலதா என்பவர்களுடைய மகள் ரெமியாவிற்கும், கோழிப்போர் விளை பங்கு மல்லன் விளையை சார்ந்த அருள்தாஸ் மரிய தங்கம் என்பவர்களுடைய மகன் அஜேஷ் பிரேம் சாந்த் என்பவருக்கும் திருமணம். இது 3வது அறிவிப்பு. முழமூடு பங்கு புனித பரலோக மாதா அன்பியத்தை சார்ந்த மரியமிக்கேல் பிரேமா என்பவர்களுடைய மகன் லிபினுக்கும், கடலூர் பாண்டி மறை மாவட்டத்தை சார்ந்து கடலூரிலிருந்து அலெக்சாண்டர் புஷ்பலதா என்பவர்களுடைய மகள் ஷாலினிக்கும் திருமணம். இது 3வது அறிவிப்பு. முழமூடு பங்கு புனித குழந்தை இயேசு அன்பியத்தை சார்ந்த பழனிசாமி ரெட்லின் பேபி என்பவருடைய மகள் கிருத்திகா என்பவருக்கும், மஞ்சாடி பங்கு புலிப்பணத்தை சார்ந்த எபனேசர் குளோரி ஸ்டெல்லாபாய் என்பவருடைய மகன் யோப்ரே கிறிஸ்டன் என்பவருக்கும் திருமணம். இது 2வது அறிவிப்பு. முழுமூடு பங்கு தோமியார் அன்பியத்தை சார்ந்த வின்சென்ட் புஷ்பலதா என்பவருடைய மகள் ஜெனிஷா என்பவருக்கும், மாத்தர் உளை பங்கு தெக்கனங்கோடை சார்ந்த மரிய அகஸ்டின் பிலோமினால் என்பவர்களுடைய மகன் ஹேசன் ரேச் என்பவருக்கும் திருமணம். இது 2வது அறிவிப்பு. முழங்குமூடு பங்கு புனித விழா தெரசால் அன்பியத்தை சார்ந்த இயேசுதாசன் மேரி அல்போன்சாள் என்பவர்களுடைய மகள் மேரி மோசிராணி என்பவருக்கும், மணலிக்கரை பங்கு ஆண்டாம்பாறை சார்ந்த ஜார்ஜ் கலா என்பவர்களுடைய மகன் சாட்சிக்கும் திருமணம். இது 2வது அறிவிப்பு. முழங்குமூடு பங்கு புனித சியோன் மலையை சார்ந்த ஜோசப் ஆண்ட்ரூ பெலிக்ஸ் புஷ்ப ராணி என்பவர்களுடைய மகள் ஆன்லிக்கும், சிதறால் பங்கு பண்டார காட்டுப்பிள்ளையை சார்ந்த ஜான் ராஜபோஸ் ஷீபா என்பவருடைய மகன் செல்சியா என்பவருக்கும் திருமணம். இது 2வது அறிவிப்பு. முழமூடு பங்கு புனித சகாயமாத அன்பியத்தை சார்ந்த ஜோசப் மேரி என்பவருடைய மகள் ஜெசி ஜூடித் என்பவருக்கும், கோட்டாறு மறை மாவட்டம் குருசடி பங்கை சார்ந்த அருள் அமல்ராஜ் ஸ்டெல்லா மேரி என்பவருடைய மகன் லீடன் லிஜ் என்பவருக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. முழமூடு பங்கு புனித பவுல் அன்பியத்தை சார்ந்த பெர்னட் மெட்டில் சத்யா என்பவருடைய மகள் பெனுஷா யூட்ஸ் என்பவருக்கும், பாளையங்கோட்டை சக்தி நகரை சார்ந்த ஜோசப் வரேத் ஆக்னஸ் டெய்சி என்பவருடைய மகன் ஆண்டனி சந்திரபோஸ் என்பவருக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. முழமூடு பங்கு புனித ஜெபமால அன்னத்தை சார்ந்த லாச ருக்மணி என்பவருடைய மகன் அசோகிற்கும், மாடுத்தட்டு விளையை சார்ந்த விக்டர் ராஜ் மேரி விக்டோரியா என்பவருடைய மகள் விம்மிக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. இன்றைய வழிபாடை சிறப்பு செய்த புனித செபஸ்தியார் அன்பிய இறைமக்களுக்கு உளமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உண்மையாகவே வருகை பவனி காணிக்கைகள் இணைய வழிபாட்டுகள் அனைத்தையுமே சிறப்பாக செயல்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிறு வழிபாடை சிறப்பு செய்வோர் புனித பவுல் அன்பிய இறை மக்கள். ஏற்கனவே நம் அனைவருக்கும் நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கும்
நாளை நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய இறை சமூகத்திலிருந்து இல்லாதவர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, நம்மோடு இறை சமூகத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து நம்முடைய சகோதரி ஒருவரை திருமணம் செய்து கொடுக்க இருக்கின்ற அந்த நன்னாளானது நாளை நம்முடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த திருமண திருப்பலியில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த தம்பதியர்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 25/1/2026 வருகின்ற ஞாயிறு காலை 11 மணிக்கு பங்கு அருள் பணி பேரவை கூட்டமானது நடைபெறும். எனவே அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2/2/2026 அன்று ஆண்டவருடைய காணிக்கையாக அர்ப்பணித்த நாளை விழாவாக கொண்டாட அன்று மாலை சரியாக 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலிருந்து மெழுகுவர்த்தி ஏந்தி ஜெபமாலை பவனியும், அதனைத் தொடர்ந்து அருள்பணி விக்டர் அவர்களுடைய நினைவிடத்தில் வைத்து திருப்பலியும் நடைபெற இருக்கின்றது. எனவே அனைவரும் இந்த மெழுகுவர்த்தி ஏந்தி இந்த பவனியிலும் குறிப்பாக இந்த திருப்பலியிலும் கலந்து கொண்டு திருப்பலி முடிந்தவுடன் விழா விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 28/1/2026 புதன்கிழமை அன்று நம்முடைய ஆலயத்தில் 4 திருமண நிகழ்ச்சிகளானது நடைபெற இருப்பதால் அன்று ஏனைய வழிபாடுகள் அனைத்துமே மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். 28/1/2026 புதன்கிழமை அன்று நம்முடைய ஆலயத்தில் 4 திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதால் அன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வழிபாடுகள் நடைபெறும். நமது பங்கின் புனித பரலோக மாதா அன்பியத்தை சார்ந்த திரு அருள்தாஸ் திருமதி கீதா தம்பதியர்களுக்கு திரு அவை முறைப்படி திருப்பணமானது சரி செய்யப்பட்டுள்ளது. எனவே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். 19/1/2026 நாளை மாலை சரியாக 5:30 மணிக்கு திருவழிபாட்டு குழு கூட்டமானது நடைபெறும். எனவே எல்லா நிர்வாகிகள் உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமசாவிலிருந்து அறிவிப்பு: இந்த திருப்பலி முடிந்தவுடன் இரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் சர்க்கரை அளவு பரிசோதனையானது நடைபெறும். நம்முடைய தூய மரியன்னையை சர்வதேச பள்ளி மாணவர்கள் சேர்க்கையானது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய இறை சமூகத்தில் இருக்கின்ற குழந்தைகளை, நம்மை சுற்றி வாழக்கூடிய சக மாணவர்களையும் நம்முடைய பிள்ளையிலே சேர்த்து பயன்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3 வருடங்களில் முழுமையாக திரு விவிலியத்தை வாசிப்பதற்கான வழிகாட்டும் குறிப்பேடானது நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டுக்குழு உறுப்பினர்கள் உங்களுடைய அன்பிய மக்களிடம் கொண்டு சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வழிகாட்டும் குறிப்பேடு ஒன்றின் விலை ரூபாய் 10. இறுதி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய மறைமாவட்டம் கோட்டாறு, குளித்துறை மறை மாவட்டங்களின் முதல் ஆயர் அந்தோணிமுத்து அவர்கள் நம்முடைய முன்னாள் கிளை பங்காகிய வெள்ளியோடு பங்கை சார்ந்தவர்கள். மாத்திரவிளை, காரங்காடு போன்ற பங்குகளிலே, நாகர்கோயில் குருசடி பங்குகளிலே பணியாற்றி அதன் பிறகு வேலூர் மறை மாவட்டத்தில் அவர்கள் பணியாற்றினார்கள். அவர்களுக்கு பிறகுதான் ஆயர் லியோன் வந்தார்கள். அதன் பிறகு ஆயர் ரெமிஜியஸ் என்று. அவரை பற்றி பலருக்கும் தெரியாது. பலருக்கு அவரை பற்றி நினைவூட்ட வேண்டியது இருக்கின்றது என்பதின் காரணமாக ஆயர் அந்தோணிமுத்து நினைவலைகள் என்ற ஒரு புக்கு வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதை 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு நாம் இது பண்ணுறோம்.
நிச்சயமாக நம்முடைய பெருமைக்குரிய ஒரு ஆயர். நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும். இப்படி ஒரு ஆயர் நம்மிடம் இருந்து அவர் உதித்தார் என்று பெருமைப்பட வேண்டும். ஆகவே இந்த புக்கு நம்முடைய அலுவலகத்திலே இருக்கும், வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இளையோர்கள் நிச்சயமாக அது எப்படிப்பட்ட ஒரு ஆயர் என்பதை அறிவதற்காக அதை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறும் ஒரே விண்ணக உணவால் நிறைவேற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரே மனதோடு இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக என்றும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. வாழ்விழந்த பிள்ளையாவும் உந்தன் பிள்ளைகளே, உந்தன் அன்பை பாடும்போது இல்லை எல்லைகளே. இறைவனே உன் சேவை கண்டு என்னை காக்க வைத்தார், கருணை பொழிய வைத்தார். உன்னையே உனை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுந்த கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை
என் பசுலிக்காவின் பாதுகாவலி தூய மரியன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவரின் எல்லா புனிதர்களே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால்